சிதம்பரம் நினைவுகள் பாலச்சந்திரன் சொல்லிக்காடு மலையாளத்தில் எழுதியிருக்காரு. எழுத்தாளர் சைலஜா நம்ம தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க. நிறைய கட்டுரைகள் அதுல இருக்கு. அதுல நான் படிச்சு ரொம்ப பிடிச்ச ஒரு வித்தியாசமான கதைன்னு சொல்லணும்னு பார்த்தா தீப்பாதின்ற கதையை சொல்லணும். தீப்பாதியில நம்ம பாலச்சந்திர அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை தான் அந்த தீப்பாதியில சொல்லியிருப்பாரு. தீப்பாதினா நீங்க நினைக்கிற மாதிரி தீயை பத்தி ஏதோன்னு சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து உண்மைதான். அந்த தீயோட அற்புதமான ஒரு செயலை தான் அந்த கதையில சொல்லியிருப்பாங்க. பாலச்சந்திரன் கேரளாவில் சொர்ணர்ன்ற ஸ்டேஷன்ல உச்சி வெயில் நின்றுட்டு இருக்காரு கோழிக்கோடு ட்ரெயினுக்காக. அந்த டைம்ல யாரோ ஒரு குரல் பின்னால இருந்து ஒரு வித்தியாசமான ஒரு அழகான ஒரு குரல் வந்தது, பாலச்சந்திரா அப்படின்னு. இவரு என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாரு. பின்னால ஒரு உருவம் பார்த்தோன்னே அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்காங்கன்னா, அந்த பெண்ணோட தோற்றம் பாத்தீங்கன்னா தீயால அப்படியே வெந்து, அந்த உடம்புலாம் தீயால வெந்து, அந்த மூஞ்சி முகம் அந்த கழுத்து அந்த தலைமுடியெல்லாம் அப்படியே தீயில வெந்து போயிருக்கு. கண்ணெல்லாம் கை காலெல்லாம் அப்படியே சுருங்கி அந்த தீயில வெந்து அப்படியே சுருங்கி போயிருக்கு. அந்த பொண்ணோட தோற்றமே அப்படியே ரொம்ப அப்படியே மெலிஞ்சு அந்த விவாகரமான அந்த உருவம் அந்த அளவுக்கு இருக்கு. இவன் பார்த்துன்னு ரொம்ப அதிர்ச்சி அடைக்கணும். அந்த பொண்ணு என்னை பார்த்தா அவனுக்கு அடையாளம் தெரியாது, நான் சாகினா உங்களோட மாலியாங்கர மகாராஜா காலேஜ்ல படிச்சாங்க. ரொம்ப அவனுக்கு இதாயிடுச்சு, அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்படின்னு அவனுக்கு நல்லா ஞாபகம் வரல. கொஞ்ச நேரம் யோசிச்சான். அவனை சொல்லுவா, அந்த காலேஜ் டைம்ல படகை கவுத்துருவேன், ஆத்துல வந்துட்டு இருக்காங்க. சாகினான்ற பெண் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தீங்க. இவங்க அந்த காலேஜில் தான் படிக்கிறாங்க. அந்த காலேஜ்ல சாகினா மாதிரி ஒரு பேரழகி யாருமே இல்லை. இவனோட கண்ணோட மாதிரி பார்த்தா சாகினா மேல ஒரு உயிர் மாதிரி நம்ம பாலச்சந்திர இருக்காரு. சாகினா ஒரு நூலகத்துல முதல்ல நம்ம பாலச்சந்திர பாக்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு யார் இந்த அழகி இவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசுறான். பாலச்சந்திர பேசினோடனே அவங்க அப்படியே இந்த பொண்ணுங்கெல்லாம் பேசினா அப்படியே மூஞ்சி தூக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி அந்த பொண்ணும் சாகினாவும் போறாங்க. இவனும் யாரு என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறான். சாகனப்பத்தோட முழு விசாரிப்பும் போடுறான். அவனை சுத்தி இருக்கிற நண்பர்கள்கிட்ட எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டான். அந்த டைம்ல அவனுக்கு என்ன யோசனை வருதுன்னா, சாகினா எவ்வளவு அழகா இருக்காங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நிறைய ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டான். பாலச்சந்திரன் நல்லா கல்லூரி காலத்துல நிறைய கவிதை, இலக்கிய ரீதியா ரொம்ப நிறைய விஷயத்துல பங்கு பெற்று நிறைய கவிதைலாம் எழுதுவாரு. அவரோட பங்களிப்பை சாகினா மேலேயும் கொஞ்சம் காட்டியிருப்பாரு அந்த இலக்கிய ரீதியா. அப்ப நம்ம சாகினா சொல்றாங்க, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நானும் என்னோட நண்பர்களும் படகுல இருக்கும் போது படகை கவுத்துருவேன், எனக்கு ஒரு மொத்தம் கொடு அப்படின்னு கேட்டியே மறந்துருச்சா அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு சாகினாவை பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆயிடும். என்ன சாகினா எப்படி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அப்படியே துக்கம் இவனால தாங்கவே முடியல. அது ஒரு பெரிய கதை அப்படின்னு சொல்லிட்டு சாகினா சொல்றா. ட்ரெயின் வந்துருச்சு, கோழிக்கோடு போற ட்ரெயின் வந்துருச்சு. 2 பேர் ஏறி 2 பேரும் எதிர் மாறி உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பாலச்சந்தர் அவர்களுக்கு ஒரு அந்த பாலியகால ஞாபகம்லாம் வருது. என்னன்னா, இவங்க 2 பேரும் கேரளாவில் மாலியங்கர மகாராஜா காலேஜில் 2 பேரும் படிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நூலகத்தில் தான் நம்ம சாகினா நம்ம பாலச்சந்தர் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு இன்னும் எவ்வளோ அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே பின்தொடர ஆரம்பிக்கிறாரு. பின்தொடர்ந்து அவரை பத்தி எல்லாம் தெரிஞ்ச ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் கூப்பிட்டா அவங்க அப்படியே அதை மதிக்காத மாதிரி போற மாதிரி சாகினாவும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த காலகட்டத்தில் சாகினா பின்னால அந்த காலேஜில் இருந்த எல்லாமே சுத்திட்டு தான் இருந்தாங்க. அந்த பொண்ணுங்கலாம் அழகா இருந்த அந்த காலேஜ் டைம்ல எல்லாம் சுற்றுவாங்க. அந்த மாதிரி நம்ம சாகினா அவ்வளோ பெரிய பேரழகு. அவங்களோட நடைய கூட நம்ம பாலச்சந்திரன் அவ்வளோ அழகா வர்ணிச்சு சொல்லியிருப்பாங்க. அந்த டைம்ல ஒரு நாள் பஸ்ஸில் இருக்கும்போது 200 ரூபாய்க்கு நோட்டு ஒன்று வாங்கி அதில் ஃபுல்லா சாகினான்னு எழுதி சாகினாட்ட போய் கொடுக்குறாரு. சாகினா அதை வாங்க மறுத்துட்டாங்க. ஏன்னா ஏதோ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்க மறுத்துட்டாங்க. இவன் வாங்கலைன்னா நான் உன் கையை பிடிச்சி இழுத்துருவேன், நீ வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாலச்சந்திரன் சொல்றாரு. சாகினா பயந்து போய் வாங்கிட்டாங்க. அடுத்த நாள் பிரின்சிபால் கூப்பிடுறாங்க. பாலச்சந்திரன் வாங்கன்னு சொல்லிட்டு பிரின்சிபால் ரூம் பாலச்சந்திர கூப்பிட்டு போனா அந்த சாகினா கையில அந்த நோட்டு, நம்ம பாலச்சந்திர எழுதி கொடுத்த அந்த நோட்டு. பிரின்சிபால் அந்த நோட்டை வாங்கி இதுல என்ன இருக்குன்னு படிடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த நோட்டை வாங்கி நம்ம பாலச்சந்திரன் சாகினான்னு படிக்கிறாரு. இதுல என்ன இருக்கு அதே பண்றா அப்படின்னு சொன்னோடனே சாகினான்னு இவன் அப்படியே ஸ்பீடா படிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுல இருக்கிறது உடனே சாகினாவுக்கு சிரிப்பு தாங்க முடியல. அவங்க அப்படியே அழகா வாய் பொத்திக்கிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்றேன்னா ஒரு 4 நோட்டு வாங்கி
எழுது, கையெழுத்தாவது நல்லா இருக்கட்டும், போடா கழுதுன்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் வந்துட்டு இவனை அடிச்சு ஒரு அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. இவனுக்கு வந்து அந்த அவமானத்துல வந்துட்டு என்ன பண்ணதுன்னே தெரியல. அந்த அவமானமும் கோவத்தோடய அவன் அங்கிருந்து கிளம்புறான். அடுத்த நாள் வந்துட்டு நம்ம கல்லூரிக்கு வந்துட்டு வைப்பிங்கரைன்னு ஒரு ஊரு, அங்க இருந்து வந்து அந்த ஆற்றங்கரை தாண்டி தான் நம்ம மாலியாங்கரை காலேஜுக்கு வரணும். டைம் வந்துட்டு நம்ம பாலச்சந்திரம் அவரோட நண்பனும் வந்துட்டு அந்த படகுல ஏறுறாங்க. நம்ம சாயினாவும் அவங்க தோழிகளும் வந்து அந்த படகுல வந்துட்டு இருக்காங்க. நீங்க 2 பேரும் அந்த படகுல ஏறுறாங்க. நீங்க பாருங்க, சாயினா வந்துட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்டே ஆகணும், அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு மொத்தம் தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா அங்க எல்லாத்தையும் படகை வந்து கவுத்து நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாலச்சந்திரன் சொல்றாரு. அவன் நண்பன் என்ன பண்ணிட்டான்னா, பாலம் காலையிலே கஞ்சா அடிச்சிட்டான், அதனால பண்ணாலும் பண்ணுவான், சாயினா அவ சொல்றது கேளு அப்படின்ற மாதிரி அவனோட நண்பன் வந்து சொல்றான். சாயினாவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல, கை கால்லாம் நடுக்கு எடுத்துச்சு. சாயினா ஒரு வழியா வந்துட்டு மொத்தம் எடுத்துட்டான். மொத்தம் எடுத்தோடனே அவனுக்கு அப்படியே சந்தோஷமாயி போச்சு. அப்புறம் படகு வந்து கரை வந்துருச்சு. கரை வந்தோடனே சாயினா வந்துட்டு காரி அவன் மூஞ்சில துப்பி கீழே கரைதான் எடுத்து அவன் மேலே அடிச்சுட்டு ஓடி போயிட்டான். ட்ரெயின் வந்துட்டு கோழிக்கோடு வந்து இறங்கிருச்சு. நம்ம சாயினாவும் பாலச்சந்திரம் இறங்கிட்டாங்க. எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சாயினா கேட்கறாங்க. பாலச்சந்திரன் வந்துட்டு இங்கதான் ஹோட்டல் மகாராணியில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. சரி வாங்க, வீடு பக்கத்துல தான் இருக்கு, எங்க மகள் ரஷ்யா அவங்கள பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாயினா கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம சாயினா வந்துட்டு அவங்களோட அப்பாவோட தங்கச்சி அவங்க தான் வந்துட்டு இவங்க அத்தை முறையில தான் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க, யார் எல்லாமே கை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அங்க ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு தான் போறாங்க. இங்க பக்கத்துலயே இருக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் அவனோட மகள் வந்து ஒடியாடுறா அம்மா அப்படின்னு. அவனோட மகன் ஒருத்தன் வந்துட்டு ஹோட்டல்ல வேலை செய்யறான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவளோட மகள் வந்துட்டு இவங்களோட குடும்ப போட்டோ ஒண்ணு, நம்ம பாலச்சந்திரோட குடும்ப போட்டோ ஒண்ணு எடுத்து அவங்க அம்மாட்ட காட்டி அதை வச்சிருக்காங்க. அதை நம்ம சாயினா சொல்லி சிரிச்சாங்க. ஆனா நம்ம பாலச்சந்திரன் வந்து அந்த டைம்ல சிரிக்கல. ஏன்னா அவருக்கு தான் அவ்வளோ ஒரு துக்கம், நம்ம சாயினா கல்லூரி காலத்துல பார்த்து சாயினா வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கமா இருந்தது. அந்த டைம்ல வந்துட்டு நம்ம சாயினாவுக்கு ஒரு ஆசை, நம்ம பாலச்சந்திரன் இப்படி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நிறைய டெலிவிஷன்ல நிறைய டிவி எல்லாம் அவர் பார்த்துதான் எங்க மகன் எல்லாம் நிறைய டைம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இவனுக்கு அவளுக்குள்ள ஒரு ஆசை சாயினாவுக்கு. ஆனா அதை வந்துட்டு எதுவுமே வெளிப்படுத்தாம நம்ம சாயினா எங்க மனசுக்குள்ளாரே வச்சு அப்படியே கடந்து போயிட்டு இருக்காங்க இந்த வாழ்க்கை. அப்பதான் சாயினாவோட கதையை வந்துட்டு நம்ம சாயினா சொல்றாங்க. சாயினா வந்துட்டு +2 முடிச்சோம் நிக்கா பண்ணிட்டாங்க. அவரோட அழகுல மயங்கி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு நம்ம சாயினா வந்துட்டு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அப்பா கொடுத்த சீதனத்தெல்லாம் வித்து ஒரு தொழில் ஆரம்பிச்சாரு. அதுல நட்டமாகி வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க வந்துட்டு இன்னொரு பெண்ணோட சிநேகிதம் ஏற்பட்டு அங்கேயே திருமணமாகி அவர் அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. சாயினா கணவரோட தம்பிக்கோட நெருக்கம் ஏற்பட்டதுனால அவங்க ஒரு கொஞ்ச நாள் அப்படியே பழக்கமாகி அவங்களால வந்துட்டு சாயினா கர்ப்பமானது வந்துட்டு அவங்க எல்லாம் கைவிட்டு போனதுக்கு அப்புறம் தீ குளிச்சுக்கிட்டாங்க சாயினா. அந்த தீ குளிச்சப்பதான் எங்களுக்கு தெரிய வந்தது நம்ம கர்ப்பமா இருக்கோம் இன்னொருத்தனால அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவதி கொள்றாங்க நம்ம சாயினா. ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா இடத்துக்கும் போய் யாருமே அவங்கள வந்துட்டு சேர்த்துக்கல. சாயினாவை மகனையும் வச்சுக்கிட்டு எங்கேயுமே சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. அப்பதான் சாயினோட அப்பாவோட தங்கச்சி வந்துட்டு இவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் தராங்க. அவங்களும் வந்துட்டு கணவர் இழந்தவங்க, கூட யாருமே இல்லை, அதனால வந்துட்டு இவங்களுக்கு தங்குற இடம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சாயினா வந்துட்டு நம்ம பாலச்சந்திரகிட்ட வந்து சொல்றாங்க. பாலச்சந்திரக்கு வந்துட்டு இதை கேட்டோன்னே ரொம்ப ஒரு அதிர்ச்சி ஆயிட்டாரு. அந்த டைம்ல தான் நம்ம பாலச்சந்திரன் வந்துட்டு ஒன்று சொல்றாரு. லாஸ்டா சாயினா வந்துட்டு நான் ஒரு ரகசியம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம சாயினா உடனே மகள் வந்துட்டு ரஷ்யாவை நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு உடனே நம்ம பாலச்சந்திரன் வந்துட்டு பக்கத்துல படிக்கட்டு இருந்தது, அதை நோக்கி வந்துட்டு போறாரு. நம்ம சாயினாவும் பின்னாடியே போறாங்க. இங்க வா, பக்கத்துல வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாலச்சந்திர கூப்பிடுறது. சாயினாவும் என்ன இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. காதை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாலச்சந்திர சொல்றாரு. அன்னைக்கு உன்னை வற்புறுத்தி நான் வாங்கின அந்த முத்தத்தை இப்ப நான் உனக்கு திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பாலச்சந்திர வந்துட்டு நம்ம சுருங்கி போன அந்த கன்னத்துல சாயினாவுக்கு அழுத்தி ஒரு முத்தம் வருவார். சாயினா வந்துட்டு ரொம்ப அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இறங்கி கீழே திரும்பி கூட பார்க்காம அப்படியே பாலச்சந்தர் அப்படியே நடந்து போறாரு. இதோட அந்த கதை முடிகிறாரு பாலச்சந்தர். எழுத்தாளர் சைலஜா அவர்களுடைய மொழிபெயர்ப்பு எல்லாமே நல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது முதல் நூல் வந்து சிதம்பர நினைவுகள். சிதம்பர நினைவுகளுக்கு முன்னாடியே வந்துட்டு சுமித்ரா வந்துட்டு கல்பட்டா நாராயணன்
அது ரொம்ப பிடிக்கும். உருவமற்ற என் முதல்வன், ஷர்மிஷ்டா, இது போன்ற நிறைய நூல்கள் வந்துட்டு நம்ம சைலஜா அவர்கள் எனக்கு ரொம்ப மிகவும் பிடிச்ச புத்தகங்கள். நன்றி.